திரு ரஜினிகாந்தை சந்திக்கிறதுனால ஏற்பட்ட விமர்சனங்களை விட அவருடைய அரசியல் வாழ்க்கையில பெரும் பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு திரு ஐயநாதன் சொல்றது கொஞ்சம் முக்கியமானதா தெரியுது. இல்லைங்க, அப்படியெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஐயா ரஜினிகாந்த் அவர்களே ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு படம் சம்பந்தமாக ஒரு சந்திக்கிறாங்க. அது ஒரு வாழ்த்து பரிமாற்றிக் கொள்கிறார்கள். இயக்குனர் கிடையாது, திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கூட இல்ல. அவரையும் அந்த அறிக்கையில திரு சீமான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஞானவேல் அங்க இல்ல, தமிழ்குமரன் இல்ல, அவங்களாம் இல்லாம போய் ரவீந்திரன் துரைசாமி அழைச்சிட்டு போய் அங்க பேசிட்டு நாங்க வேட்டையின் திரைப்படத்துக்காக பார்த்தோம் இல்ல அப்படின்னா நம்ம என்ன நடந்ததுங்கிறத நான் இன்னும் விளக்கமாவே சொல்றேன். வேட்டையின் திரைப்படத்தோட தனிப்பட்ட காட்சி அண்ணனுக்கு வந்துட்டு போட்டு காமிக்கப்பட்டுச்சு. அது போட்டு காமிச்சதுல வந்துட்டு நீங்க சொன்னது போல வந்துட்டு அவர்கள் எல்லாருமே வந்துட்டு நீங்க சொன்ன இயக்குனரோ தயாரிப்பாளரோ எல்லாருமே அங்க வந்திருந்தாங்க. சரி, அந்த தனி காட்சி நடந்த இடத்துலயே அவர்கள் எல்லாரும் வந்துட்டு சந்திச்சு பாராட்டு நடந்துருச்சு. அதற்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தது பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் தான் அழைத்து வந்துட்டு அண்ணனுக்கு நன்றி தெரிவிக்கிறார். இது போல நீங்க கொடுத்திருந்த அறிக்கைக்கு நன்றி அப்படிங்கும் போது அப்போ பரஸ்பரமா பேசிக்கிறாங்க, நம்ம நேர்ல சந்திக்கலாம் அப்படிங்கிறது போல. அதன் பிறகுதான் வந்துட்டு நமக்கு சந்திப்புங்கிறது நடக்குது. அது அப்பவே நடந்திருக்க வேண்டிய சந்திப்பு. பல ரவீந்திரன் துரைசாமி அவர் தேவைப்பட்டிருக்காரா? திரு சீமான் திரு ரஜினிகாந்த் ரெண்டு பேருமே பிரபலங்கள், ரெண்டு பேருக்குள்ளுமே தனிப்பட்ட நட்பு இருக்கும். அந்த சந்திப்புல அவருடைய பங்களிப்பு என்னன்றதும் இப்ப விமர்சனத்துக்குள்ள ஐயா கூட இருக்கிறதுனால அது வந்துட்டு அரசியல் சந்திப்பா தான் இருக்கணுங்கிறது இல்ல. நீங்க சொல்லாம இருக்கணும்னு உறுதியும் இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். சந்திப்பு நடந்திருக்குது. அந்த சந்திப்பின் போது அது வந்துட்டு ஒரு 5 நிமிட சந்திப்பாகவோ 10 நிமிட சந்திப்பாகவோ இருந்துருந்துச்சுன்னா நீங்க சொன்னது போல படத்தை மட்டும் பேசிவிட்டு வாழ்த்து சொல்லிவிட்டு வந்திருக்கலாங்கிறது போல இருக்கும். 2 பேருக்கும் நேர அவகாசம் கிடைக்குது. 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க, அரசியலும் பேச. அப்ப உட்காந்து பேசும்பொழுது 2 மணி நேரத்துக்கு மேல பேசும்பொழுது என்ன நடக்கும்னாக்கா அவர்கள் இதுவரை கடந்து வந்த பாதைகள், ஐயா ரஜினிகாந்த் நடித்த பல படங்களை வந்துட்டு இவர் எப்படியெல்லாம் ரசிச்சிருக்காருன்னு பேசுவார். அது எல்லாமே பேசப்பட்டது. அதுக்கு பிறகு இப்போ நடப்பு கால அரசியல் என்னவா இருக்குது, உங்களுடைய கட்சி என்ன நிலைமையில் இருக்குது, இது எல்லாமே பேசிக்கொள்றாங்க. எப்படி உங்களுடைய கட்சியை நகர்த்தி கொண்டு போறீங்க, பண வலிமை இல்லாமல் எப்படி, இது எல்லாமே பேசப்பட்டது. இன்றைய நடப்பு கால அரசியல்ங்கிறது பேசப்பட்டுச்சு. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொன்று, இதுல வெளியில வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லணும், நீங்க என்ன நடந்துச்சோ, நீங்க அக்குவேர் ஆணிவேராக எதை பற்றி பேசினீர்கள்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய முதல்வரோ துணை முதல்வரோ நேரா போய் மோடியை சந்திக்கிறாங்க. அவங்க வெளியில வந்து சொல்றது இல்லை அதிகாரப்பூர்வமா இந்த காரணங்களுக்காக தான் நாங்க பேசணுங்கிறது. இங்க பேசுபொருள் ஆகிய இருக்க வேண்டியது எதுனாக்க, அதானி வந்து இங்க முதல்வருக்கு மிக நெருக்கமானவர்களை சந்திச்சுட்டு போறாங்க. அது பேசுபொருளா இருக்கணும். அங்க என்ன பேசப்பட்டுச்சுங்கிறது பேசுபொருளா இருக்கணும். அதை பேசுபொருளா மாற்றணுங்கிறது இல்லை. நாங்க வந்துட்டு ஐயா ரஜினிகாந்தை ஒரு மரியாதை 100% முரண்பட்ட ஒரு நபரை போய் நீங்க சந்திச்சு உறவாடுறீங்க. அந்த சந்திப்புக்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறத வெளியே உறுதியாக இல்லை. ஏன் அப்படின்னாக்க, அன்று நாங்கள் கருத்தியல் ரீதியாக எப்படி வந்துட்டு தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும்னு எப்படி சொன்னோமோ அந்த கருத்துலேருந்து 1% பின்வாங்கி இருக்கிறோமா? இன்றளவும் நாங்கள் அதே கருத்தியலில் தான் இருக்கிறோம். சந்திப்பு நிகழ்ந்தது ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்பில் நிகழ்ந்து வந்தது. அன்றைய காலகட்டத்தில் எப்பொழுது ஐயா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்து வருவேன்னு சொன்ன காலகட்டத்தில் அண்ணன் பேசிய மேடை பேச்சை நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அவரை தனிப்பட்ட முறையில் எனக்கு மிக பிடிக்கும். அவரை வந்துட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க கூடாது, அவரை உருவக்கேலி செய்யக்கூடாது. இது தம்பிகளுக்காக அவர் சொல்றாரு. நீங்கள் வந்துட்டு அவருடைய அரசியலை விமர்சிங்கள், கொள்கையை விமர்சிங்கள், இது எல்லாத்தையும் விமர்சிங்க தவிர தனிப்பட்ட முறையில் அவர் தாக்காதீங்க. ஏன்னா எனக்கு மிக பிடித்த நடிகர் அவரை வந்து நீங்கள் வந்துட்டு பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் பேசிய பேச்சை நான் எடுத்து காமிக்க முடியும். அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட முறையையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில வேற எந்த நடிகருக்கும் அரசியலுக்குள்ள வரணுங்கிற ஆசையே வரக்கூடாது. கருத்தியல் ரீதியா இப்பொழுதும் நாங்க அதே இதுல தான் இருக்கிறோம். நீங்க நடிகனாக இருப்பது மட்டுமே நாடாளுவதற்குண்டான தகுதி அப்படிங்கிறது இல்ல. கருத்தியல் ரீதியாக இங்க எல்லோரும் அரசியலை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறார். இப்ப அண்ணன் சொன்னது போல அவர் இதுல சூப்பர் ஸ்டாரா இருக்காரு, நான் அரசியல்ல சூப்பர் ஸ்டாரா இருக்கான்னு எந்த அடிப்படையில் சொல்றாருனாக்க, இங்க தனிப்பட்ட முறையில யாருடைய பின்புலமும் இல்லாமல் ஒரு அமைச்சருடைய மகனாவோ இல்ல முதலமைச்சருடைய வாரிசாகவோ இல்லாமல் வேற ஒருத்தர் நடத்தி வந்த கட்சியை பிரித்து வராமல் தமிழ் தேசியங்கிற ஒரு சித்தாந்தம் இங்க செத்து போயிருந்த காலகட்டத்தில் ஒரு இன அழிப்பின் உச்சியில இருந்து நாங்க வந்துட்டு இந்த மேடையில் இருக்கிறவர்கள் யாருமே திரு சீமானுடைய அந்த அரசியல் பயணத்தை வந்து அங்கீகரிக்க தவறவே இல்லை. இந்த புள்ளி வரைக்கும் ரஜினிகாந்த் சந்திப்புங்கிற புள்ளி வரைக்கும் யாரும் அங்கீகரிக்காம இந்த ஒரு சந்திப்பு நீங்க மொத்த அரசியலையும் ஏன் சொல்றேன், ஏன் நீங்க சமூக ஊடகங்கள்ல இந்த 2-3
3 நாட்களை கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. திரு விஜயோட வருகைக்கு பிறகு திரு சீமானுடைய பேச்சு, நடவடிக்கை, உடல் மொழி எல்லாத்துலயும் ஒரு பதற்றமும் ஒரு ஆவேசமும் தெரிகிறத நீங்க உற்று கவனித்திருப்பீங்க. திரு விஜய் மீதான விமர்சனங்களை அவ்வளவு கூர்மையாக அவர் வந்து இதற்கு ஒரு பாதுகாப்பு தேடியோ ஒரு ஆதரவு தேடியோ திரு ரஜினிகாந்த் போய் சந்திக்கிறாரு அப்படின்னு. இன்னொன்று இல்ல நீங்க சொல்லுங்க, நான் என்னெல்லாம் கேள்விகள் வந்துச்சுன்னு சொல்றேன். இன்னொன்று, திரு ரவீந்திரன் துரைசாமி அழைத்து கொண்டு போய் சந்தித்ததன் மூலமாக பாஜகவோடு கூட்டணி சேர்வதற்கு 26ல திட்டமிடுறாரு. பாஜக தரப்புல தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துவது குறித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதை ரஜினியை தூதா பயன்படுத்துறதுக்கு அவர் முயற்சிக்கிறாரு. இவ்வளவு இதெல்லாம் வந்து கடந்து போறக்கூடிய விமர்சனங்களா இல்ல அடிப்படையே ஆதாரமற்றது? அடிப்படை ஆதாரமற்றதுதான். என்ன காரணம்னு சொல்றேன்னா, இதே போலதான் அம்மையார் சசிகலா அவர்களை வந்துட்டு அண்ணன் போய் சந்திக்கிறார். அவங்க வந்துட்டு விடுதலை வந்த போது ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது. அப்போ அது எவ்வளவு தூரம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனோட தமிழ் தேசியங்கிறது பாதி முடிஞ்சு போச்சு, இவர் ஊழல்வாதியை ஆதரிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசி அடுத்த ஒரு வாரத்துக்கு பிறகு மக்கள் அதை கடந்து போயிட்டாங்க. ஏன்னா தேர்தல் அரசியல்னு வரும்போது இது எதுவுமே பிரதிபலிக்காது. அப்போ இது நாங்கள் வந்து தேர்தலுக்காக தான் நகர்த்துறோம், ஒரு காய் நகர்த்துறோங்கிறது சொல்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு மிக தவறான ஒரு விஷயம். அப்படியானது கிடையாது. இன்னொன்று, விஜய் அவர்கள் வந்தாரு, அவருக்காக நாங்கள் போய் சந்திச்சோன்னு சொல்றது இருக்கு இல்லையா, அதெல்லாம் நகைப்புக்குரிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அவர் வரும்பொழுது அவரை வரவேற்று என் தம்பி வரணும், அவர் அரசியலுக்கு வரணும், என்னை எதிர்த்து நின்றாலும் நான் ஆதரிப்பேன்னு சொல்லி நின்னது வந்துட்டு அண்ணன் தான். விஜய் மீது எங்க கோவம் வந்துச்சு? தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள்னு பேசின திரு விஜய் மீது கோபம் வருது திரு சீமானுக்கு. ஆனா தமிழ் தேசியத்தை அரசியல்ல கொண்டு வந்து அதை அரசியல் படுத்தக்கூடிய திரு சீமான் இந்துத்துவ சார்பு நிலையில் இருக்கக்கூடிய திரு ரஜினிகாந்த் போய் சந்திக்கும் போது அது ஏன் முரண்பாடா தெரியலன்னு கேட்க. சந்திக்கிறது வேற, ஆதரவு தெரிவிக்கிறது வேற, அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்துட்டு நம்ம ஏற்றுக்கொள்றது வேற. இன்னைக்கு போய் நாங்க ரஜினி அவர்கள்ட்ட எங்கள் கட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுங்க, எங்களுக்கு குரல் கொடுங்கன்னு கேட்டிருந்தா நீங்க சொல்றது சரியா? தோளோடு தோள் போட்டு அது ஒரு விஷயம் இல்ல. அப்படி பார்த்தா நீங்க இது முன்னாடியே சொன்னது போல வந்துட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அவருடைய படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்துத்துவாவுக்கு ஆதரவா தான் அவங்க செய்யறாங்களா? அதுக்கு அவர் சொல்லிட்டாரு, இல்ல தனி பெரும்பான்மையோட ஆட்சி பொறுப்புக்கு வந்த ஒரு கட்சி யார வேணாலும் அகாமடேட் பண்ணிக்கலாம் வேண்டாம்னு நீங்க அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப வந்திருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்கள் நேரடியா மோடியை போய் சந்திச்சாரு. எதற்காக சந்திச்சாரு? இந்துத்துவாவின் உச்சமா இருக்கு இவராவது சாஃப்ட் இந்துத்துவான்னு நீங்க சொல்லலாம். ராகுலையும் சந்திச்சாரு. மோடியை சந்திச்சாரா இல்லையா? ராகுலையும் சந்திச்சாரு. மோடியை சந்திச்சாரா இல்லையா? சந்திச்சாரு. ராகுலை சந்திச்சாரு, சந்திக்கல. இல்ல இதுக்கப்புறம் நீங்க மோடியை கட்சியை தொடங்கின விஜய்ல இருந்து தான் நம்ம பேசணும். நடிகர் விஜய் நம்ம அப்ப இதற்கு முன்னாடி அவர்கள் செய்த எல்லா வேலைப்பாட்டையும் விட்டுறலாமா? எதை பத்தியும் நம்ம பேசவே வேண்டாமா? அவர் அதற்கு முன்னாடி வந்துட்டு நான் போய் நீட்டுக்காக நின்ன, தேர்வுக்காக நின்ன, ஜல்லிக்கட்டுக்காக இதெல்லாம் விட்டுறலாமா? பேசவே மாட்டீங்களா? அப்போ அதற்கு முன்னாடி நடந்ததையும் நீங்க பேசுறீங்கும்போது அவர் அரசியல் காய் நகர்வுக்காக தான் போய் நிக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச போது அவர் நேரடியாக மோடியை சந்திக்க போது வராத இந்துத்துவா நம்ம ரஜினிகாந்த் எனக்கு காவி உடைய பூசாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன் மகள் வந்து நேரடியாக நிற்கும் போது சொல்லாதீர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்டவங்களை வந்துட்டு நீங்க சந்திச்சு விட்டதனாலேயே நீங்க அதுலயும் திரு சீமான் முரண்படுறாரு. நீங்க வந்து என்ன சங்கின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா காலனியை தூக்கி உயர்த்தி காமித்தது இன்னைக்கும் வீடியோகள்ல இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரியும். ஆனா புதிய தலைமுறையுடைய செய்தியாளர் திரு முருகேசன் வந்து ரஜினியை திரு சங்கின்னு சொல்றாங்களே, நீங்க போய் அங்கே சந்திச்சிருக்கீங்களா, அவரை பிரச்சனை வராதா, நெருடல் வராதான்னு கேட்கும்போது சங்கினா சக தோழன்னு அர்த்தம்னு ஒரு புது விளக்கம் கொடுக்கிறார். சங்கினா கோபப்பட்டு காலனியை தூக்கி காமிச்சவர் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை ரஜினியை சந்திச்ச பிறகு சங்கினா சக தோழன் சக நண்பன் ஒரு புது விளக்கம் கொடுக்க வேண்டிய புது விளக்கம் இல்ல. இப்போ ஊபி என்று சொன்னால் உத்தரப்பிரதேசம் என்று பொருள். உத்தரப்பிரதேசத்தை ஊபின்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா? ஆனா தமிழக அரசியல் இதுல பாத்தீங்கன்னா உடன்பிறப்புகள் அப்படிங்கறத அவங்க சுருக்கி வந்துட்டு ஊபிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஊப்பின்னு 200 ரூபா ஊப்பின்னு சொல்றதுனால உங்களுக்கு ஒரு கோவம் வந்துகிட்டே இருக்கும். இவர்கள் எல்லாம் வந்துட்டு ஊப்பின்னு சொல்லிட்டே இருக்காங்கன்னு. இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கே நீங்கள் வந்துட்டு போறீங்க இல்லை வர்றீங்க ஏதோ ஒன்று சொல்றீங்க அப்படின்னாக்க உத்தரப்பிரதேசத்துக்காக நான் போயிட்டு வந்ததுனால என்ன சொல்றீங்கப்பா நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற பொருள் நிலைப்பாடு மாறும். அதுபோல நானும் ரஜினியும் சகத்தோழனாக மாறிவிட்டோம் அப்படிங்கிறதுனால நீங்க எங்களை சங்கின்னு சொல்றீங்கன்னா நான் அதை ஏத்துக்கிறேங்கிறார். அவ்வளவுதானே தவிர அதனுடைய உண்மையான அர்த்தம் சகத்தோழன்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் சங் பரிவார அமைப்புகளின் இயக்கமாக நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காவி இஸ் நாட் ஃபிட் ஃபார் மீ அப்படிங்கிறார்.
நீங்க இதே தான் வந்துட்டு ஐயா ரஜினிகாந்த் அவர்களும் அவரே சொல்லியிருக்கிறாரு. நீங்க வள்ளுவருக்கும் காவி உடை பூச பாக்குறீங்க, எனக்கும் காவி உடை பூச பாக்குறீங்க, நாங்க 2 பேருமே காவிக்குள்ள சிக்க மாட்டோம்னு ஐயா ரஜினிகாந்த் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. அதை தான் நாங்களும் சொல்றோம். காவிக்குள்ள எங்களை அடக்கணும்னு நினைக்காதீங்க. பாராட்டினீங்க அன்னைக்கு, நீங்க ரஜினியை பாராட்டி இருக்கணும்ல. இல்லைங்கய்யா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு குரலை நீங்கள் ஒலித்திருப்பதை நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தாரு அப்படின்னா அது வேற. அதே தான் சொல்லியிருக்கிறோம். அதே தான் சொல்லியிருக்கிறோம். அன்னைக்கு உங்களோட அந்த சித்தரிப்பு உங்களை தடுக்குது. இல்லைங்க இல்ல, நாங்க எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுல நாங்க தெளிவா இருக்கிறோம். உங்களுக்கு தெளிவா இருக்கா அவ்வளவுதான் கேள்வி. நீங்க தெளிவான பார்வை கொண்டவராக நீங்க இருக்கிறீங்களாங்க தான் கேள்வி. நீங்க தெளிவாக இருந்திருப்பீர்களே, ஆனால் அப்படி ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை சொன்ன அந்த நடிகருக்கு நீங்கள் அன்றைக்கே ஒரு பாராட்டுரை வழங்கி இருக்க வேண்டுமா இல்லையா? ஐயா, நாங்க எல்லா விஷயத்தையும் வந்துட்டு நீங்க இத பாராட்டியே ஆகணும், அதை இல்ல நாங்க என்ன சொல்றோம், இதே சொல்றோம். பொதுவானவர் இல்ல, இதே ஒத்துக்கிறார். நன்றி. அதாவது இவர் வந்து இதே மாதிரி எல்லாருக்கும் பொதுவானவர்ங்கற ஒத்துக்கிறார். நன்றி. இல்ல, அவருடைய மகள் ஐஸ்வர்யா வந்து இந்தியா பிறக்கிறதுன்னு அவர் எல்லா மாநில அரசுகளோ தமிழ்நாடோ முடிவுகள் எடுக்கிற போதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. மத்தியில பாஜக அரசு எடுக்கக்கூடிய, திரு மோடி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பாராட்டும் போது, அதை பாராட்டுங்கிறப்ப தான் அந்த 2024 அவரு மோடி ஆதரிக்கவும் இல்ல, ஸ்டாலின் எதிர்க்கவும் இல்ல. 21 ஸ்டாலின் அவர் எதிர்க்கலங்கிறது உண்மை. அதனாலதான் இன்னைக்கு இந்த மதிப்பு மரியாதையும் அவருக்கு இருக்கு. போயிட்டு வந்துடுறேன். வேட்டையனை பாராட்ட தெரியுதுல்ல, அப்ப அதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது காவி உடையன்ல. அந்த இடத்துக்கு அந்த சிந்தனை வரலன்றது என்னுடைய கேள்வி.